ஹலோ எவ்ரி ஒன். ஸோ ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அட்வான்டேஜஸ். ஸோ அதர் சைட் ஆஃப் பெசிமிஸ்டிக் அல்லது அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ மாறி வரக்கூடிய காலத்திற்கேற்ப இந்த தொழில்நுட்பம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் வந்ததுனால, அதோட இடம்பெயர்வு இல்லை அதோட மாற்றம் வந்ததுனால என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் குறையும், வேலை இழப்புகள்னு சொல்கிறத விட வேலை வாய்ப்புகளில் வந்து குறையும் அப்படின்னா, இந்த கண்டென்ட் ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடிஇஎஸ், ஐடி எனேபிள்டு சர்வீசஸ். ஐடி எனேபிள்டு சர்வீஸ்னால் பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர், இது மாதிரி ஐடி துறை சார்ந்த இந்த தொழில் பிரிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா செக்டாரில் கண்டென்ட் ரைட்டர்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ், அப்புறம் இந்த பேப்பர்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் பேப்பர், மேகசின்ஸில் ஆர்டிக்கிள் எழுதுகிறவங்க, பப்ளிஷிங் சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் பப்ளிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதில் எழுதக்கூடிய ஆர்டிக்கிள் ப்ரூஃப் ரீடிங் ஒர்க்கு, இது மாதிரி கிராமர் கரெக்ட் பண்ணுறது, அது மாதிரி நிறைய அது சார்ந்த சில தொழில்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் சென்டர்ஸில் நிறைய இந்த ஐவிஆர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ ஏஐ பயன்படுத்தி நிறைய வந்தனால அந்த இடத்துல ஹியூமன் ரிசோர்ஸஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸோ எல்லா ஏஐ டூல்ஸும் பயன்படுத்துறதுனால அங்கே எல்லா வேலை வாய்ப்புகள் குறைந்து விடும். ஸோ அதோட ரீப்ளேஸ்மெண்ட் இது மிக மிக பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் இது எல்லாமே இரண்டரை ஒன்றாக கலந்து விட்டதுனால, முந்தியெல்லாம் ஒரு கடிதம் எழுதுவோம், இன்றைக்கி வந்து மின்னஞ்சல் இமெயில் எழுதுகிறோம். இமெயில் எழுதுறதுல இருந்து சின்ன சின்ன கால்குலேஷன்ஸு, வேறு வந்து ஆர்டிக்கிள் எழுதுறது, பள்ளி மாணவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஏஐ டூல்ஸ், இந்த அப்ளிகேஷன்ஸு இதை பயன்படுத்துறதுனால இந்த வளரும் தலைமுறைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங், க்ரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல், அந்த படைப்பாற்றல் திறனை இழந்துக்கிட்டே வராங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு, இது மாதிரி ஒரு லீடர்ஷிப் ஆக்டிவிட்டீஸு நிறையா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதுனால ஸோ நிறைய பாதிப்புகள் அவங்களுக்கு வரும். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெஷின் டிபெண்டன்சி ஆகிடுறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து தோற்று போகிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டாமினன்ஸ் ஆகிறது. ஸோ நான் இதில் என்னென்ன சொல்ல வரேன்னா ஃபைனலாக, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேக்ஸிமம் பயன்படுத்துவோம். அதில் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸில் நிறைய கான்ட்ரிபியூஷன் நன்மைகள் இருந்தாலும் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், ஸோ இன்றைய காலகட்டத்தில் எங்கெங்கே அது தேவைப்படுதோ ஸோ அதை மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இது வரம், சாபம், நன்மைகள், தீமைகள் பார்க்குறத விட ஸோ மனித ஆற்றல், அது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், மனிதனோட சிந்திக்கும் திறனும் கண்டிப்பாக வேண்டும். ஏன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சில டூல்ஸ்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணும்பொழுது, அந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணும்பொழுது சில சூழ்நிலைகளில் அந்த கான்டெக்சுவல் மீனிங் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஏஐயோட இதுக்கும் நம்ம மனிதர்கள் செய்கிறதுக்கும் டெஃபினெட்லி வந்து ஒரு சேஞ்ச் தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.